எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உங்களுக்கு ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்குமா? அப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பரான நல்ல க்ரீமியான கலர்ஃபுல் ரோஸ் புடிங் தான் பண்ண போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்ல ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். ஒரு சாஸ்பேன்ல பாலை ஊற்றி பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் பால் யூஸ் பண்ணும்போது புட்டிங் நல்ல க்ரீமியாக கிடைக்கும். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் காய்ச்சி லேசாக கொதி வரும்போது ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பாலை ஆற விடணும். இன்னொரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்க. சோள மாவு நல்ல பாலில் கரைஞ்சி இருக்கணும். மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க. நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு ரோஸ் சிரப்பை காய்ச்சி ஆற வச்ச பாலில் சேர்க்குறேன். ரோஸ் சிரப் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரோஸ் சிரப்பை கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரோஸ் சிரப் ஊற்றி கலந்ததும் எப்படி அருமையாக கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் கூட ஸ்வீட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சோள மாவு கரைசலை இந்த பாலில் சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சாஸ்பேனை மறுபடியும் ஸ்டோவ்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ் எசன்ஸ் சோள மாவு மிக்ஸ் பண்ண பாலை கைவிடாம கலருங்க. ஒரு விஸ்க் வச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். கட்டி எதுவும் வந்துடாம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சீக்கிரமா கெட்டியாயிடும். அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்க எப்படி கெட்டி ஆயிருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு உடனே சின்ன சின்ன கப்ஸ்ல ஊத்தி செட் ஆக விடுங்க. நீங்கள் நைட்டு முழுக்க கூட ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் மட்டும் வைக்க வேண்டாம். இப்போ இந்த கப்ஸை ஒரு கிளிங் ராப் வச்சு கவர் பண்ணி 3லேருந்து 4 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு செட் பண்ணுங்கள். செட் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் நட்ஸும் ரோஸ் பெட்டல்ஸும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் நல்லா சாஃப்டாக ஜிக்லியாக இருக்குன்னு. இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு யம்மியாக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ். உங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஹா, வாயில் வச்ச உடனே நல்ல ஜில்லுன்னு கூலாக அந்த ரோஸ் ஃப்ளேவரோட அந்த புடிங் அப்படியே வாயில் கரையுது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்ல சூப்பர் சாஃப்டான இந்த ரோஸ் புடிங்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.